வணக்கம் மக்களே அனைவருக்கும். லாஸ்ட் வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகிருக்கு. ஸோ அந்த வகையில் ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. முடிஞ்ச அளவு நான் கமெண்ட்ஸில் டவுட்ஸ் கிளியர் பண்ணிட்டேன். இன்ஸ்டாகிராமில் தனியாகவும் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கும் நான் டவுட் கிளியர் பண்ணியிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ இன்னும் நிறையா டவுட்ஸ் வந்துட்டு தான் இருக்கும். கவுன்சிலிங் போகிற வரைக்கும் என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம், என்ன பண்ண போகிறோம், அந்த பதட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதை கிளியர் பண்ணுற மாதிரி தான் இப்போ இந்த வீடியோ. அதாவது என்ன டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுல ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும். நமக்கு வந்துட்டு சில ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது. அந்த ஃபேக்டர்ஸை பொறுத்து தான் நம்ம என்ன டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. நீங்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டு அண்டு டிஸ்ட்ரிக்ட்னு 2 காலம் இருக்கும். அதாவது ஸ்டேட் வேக்கன்சி, டிஸ்ட்ரிக்ட் வேக்கன்சின்னு 2 டைப் இருக்குது. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஸ்டேட் சீனியாரிட்டினா என்ன, டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டினா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் பார்த்துருவோம். ஒரு 4-5 டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டியில் இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டினா என்னென்னா, உங்களுக்கு அடுத்து ப்ரொமோஷன் ஆகிறதுக்கு ஒரு சீனியாரிட்டி லிஸ்ட் இருக்கும். அந்த லிஸ்ட்டுக்குள்ளே உள்ள மெம்பர்ஸ் அந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்க மட்டும்தான் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 50 ஜேஏ ஆல்ரெடி ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கன்னு வச்சுக்கலாம். நீங்கள் இப்போ புதுசாக போய் ரூரல் டெவலப்மெண்ட்டில் ஜேஏவாக ஜாயின் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் அந்த 50லேருந்து 51வது ஆளாக அந்த லிஸ்ட்டில் வருவீங்க. ஓகேங்களா? இதே ஸ்டேட் சீனியாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா அதில் ஆல்ரெடி ஒரு 500 ஜேஏ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கன்னு வச்சுக்கலாம். நீங்கள் புதுசாக ஒரு ஜேஏவாக போய் ஜாயின் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் 501வது ஆளாக தான் அந்த சீனியாரிட்டி லிஸ்ட்டில் போவீங்க. அதாவது அதுக்கு ஸ்டேட்னால் மாநிலம் முழுவதும் எல்லா ட்ரெஷரி ஆஃபீஸில் உள்ள ஜேஏவும் சேர்த்து தான் ஒரு லிஸ்ட் இருக்கும். இதே டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டினா, உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் எடுக்கிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்க மட்டும்தான் அந்த சீனியாரிட்டி லிஸ்ட்டில் இருப்பாங்க. ஸோ இதில் என்ன பாசிட்டிவ்னா, டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டியில் ப்ரொமோஷன் சீக்கிரம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டியில் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் எடுக்கிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும். ஒரு வேளை நீங்கள் டிஸ்ட்ரிக்டில் விட்டு டிஸ்ட்ரிக்ட் மாறுறீங்க அப்படின்னா உங்களோட சீனியாரிட்டி 0க்கு போயிடும். லைக் எப்படின்னா, நீங்கள் ஒரு சீனியாரிட்டி லிஸ்ட்டில் இப்போ 51வது ஆளாக இருக்கீங்க அப்படின்னா, இந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அடுத்த டிஸ்ட்ரிக்ட் போகும்போது அந்த டிஸ்ட்ரிக்டில் ஆல்ரெடி ஒரு லிஸ்ட் இருக்கும்ல, அந்த லிஸ்ட்டில் நீங்கள் லாஸ்ட் ஆளாக போயிடுவீங்க. உங்களோட இந்த சீனியாரிட்டி அப்படியே வச்சுக்க முடியாது. இது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லலாம் சீனியாரிட்டி லிஸ்ட் வச்சுருப்பாங்களா, அது மாதிரி தான். ஸோ ஸ்டேட் சீனியாரிட்டிக்கும் டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டிக்கும் இதான் டிஃப்ரென்ஸு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, சில கண்டிஷன், அதாவது சில ஃபேக்டர்ஸ் சொன்னேன் இல்லையா, அந்த ஃபேக்டர்ஸை வச்சு தான் நீங்கள் முடிவு பண்ணுவீங்க நம்ம எந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுல. அது என்னென்ன ஃபேக்டர்ஸ்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கேற்ற மாதிரி நான் என்னோடய வியூ சொல்கிறேன். ஒரு டிபார்ட்மெண்ட் பற்றியும் நான் சொல்கிறேன். அதை வச்சு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கலான்னு. நான் அதில் எந்த இன்ஃப்ளூயன்ஸும் பண்ண விரும்பலை. இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் எடுங்க, இந்த டிபார்ட்மெண்ட் எடுக்காதீங்க, நான் எதுவுமே சொல்ல போகிறதில்ல. டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்கும் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச வியூவை சொல்கிறேன். அதை வச்சு நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, ஓன் டிஸ்ட்ரிக்ட் எனக்கு கிடைக்கணும். அது நீங்கள் மென்னாக இருந்தாலும் சரி, விமனாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறது ஓன் டிஸ்ட்ரிக்ட் கிடைக்கணும்னு தான் பார்ப்பீங்க. அதுக்கப்புறமா என்ன தேடுவீங்க, ப்ரொமோஷன் சீக்கிரம் வந்துடுமா அப்படின்னு பார்ப்பீங்க. அதுக்கப்புறமா சேலரி அதிகமாக இருக்குமா அப்படின்னு பார்ப்பீங்க. அதுக்கப்புறமா ஒர்க் ப்ரெஷர் கம்மியாக இருக்கா அப்படின்னு பார்ப்பீங்க. ஒர்க் ப்ரெஷர் கம்மியாக இருக்கலாம் யாருமே யோசிக்கக்கூடாது. நியாயப்படி பார்த்தா கவர்மெண்ட் ஜாபுக்குன்னு வந்துட்டோன்னா ஒர்க் பண்ணணும்னு யோசிச்சுட்டு வாங்க, ஒர்க்கு கம்மியாக இருக்கணும்னு யோசிச்சுட்டு வரக்கூடாது. சரிங்களா? ஸோ ஒர்க் ப்ரெஷர் யோசிப்போம். அதுக்கப்புறம் விமென்ஸ் வந்துட்டு பெண்களுக்கு ஏற்ற டிபார்ட்மெண்ட்டாக இருக்குமா அப்படிங்கிற சில விஷயங்கள் யோசிப்பாங்க. வேறு அடுத்து என்ன பார்ப்போம்னா, நம்ம அடுத்து படிக்கிறதுக்கு வசதியாக இருக்குமா, நெக்ஸ்ட்டு நம்ம மேலே படிக்கிறதுக்கு வசதியாக இருக்குமா அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸ். இந்த ஃபேக்டர்ஸை வச்சு எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம், எந்தெந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். உங்களோட ப்ரிஃபரன்ஸில் ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்குறது மினிஸ்ட்ரியல் சர்வீஸ்க்காக இருக்கணும். அதாவது மினிஸ்ட்ரியல் சர்வீஸ்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமா போர்ட்ஸ் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா, நகர்ப்புற வாரியம் இருக்கா, இல்லை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இருக்குது, இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட் இருக்குது. இது மாதிரி இருக்கிறதெல்லாம் அதுக்கெலாம் நீங்கள் அடுத்த ப்ரிஃபரன்ஸாக கொடுங்க, அஸ் பர் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேவா? இப்போ இங்கே பார்த்திங்கன்னா, நம்ம அப்படியே மூவ் பண்ணி நான் சொல்கிறேன் உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் எப்படின்னு. இது எல்லாமே போர்டு, தமிழ்நாடு அர்பன் ஹேபிடேட் டெவலப்மெண்ட் போர்டு. ஓகேங்களா? டவுன் பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட். அதாவது நீங்கள் ஓன் டிஸ்ட்ரிக்ட் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு 5-6 டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அதில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, விஏஓ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் எடுக்க போகிறீங்களோ அதுதான். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறமா ரூரல் டெவலப்மெண்ட்டு, அதுக்கப்புறமா டவுன் பஞ்சாயத்து. இந்த 4 டிபார்ட்மெண்ட்டு தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது. அதுவும் டிஸ்ட்ரிக்ட் வேக்கன்சி தான். இது போக 2 இருக்குது. அதாவது பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு அண்ட் சபார்டினேட் கோர்ட்ஸு. இந்த ஜட்ஜும் இல்லை கோர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டையும் உங்களோட கடைசி ப்ரியாரிட்டி, கடைசி ஆப்ஷனாக வச்சுக்கோங்க.
உங்களுக்கு ஓன் டிஸ்ட்ரிக்ட் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு 4 டிபார்ட்மெண்ட் மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விஏஓ, 2வது ரெவென்யூ, 3வது ரூரல் டெவலப்மெண்ட், 4வது பார்த்தீங்கன்னா டவுன் பஞ்சாயத்து. அதுக்கப்புறமா இன்னொன்று இருக்குது ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங். இந்த 5 டிபார்ட்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இது போக டிஸ்ட்ரிக்டில் பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜும் சபார்டினேட் கோர்ட்ஸும் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜையோ இல்லை சபார்டினேட் கோர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டையோ உங்களோட கடைசி ப்ரியாரிட்டியாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, அதில் வந்துட்டு இப்போ பார்க்கலாம். பார்த்திங்கன்னா டவுன் பஞ்சாயத்து இருக்குது. டவுன் பஞ்சாயத்தில் கோயம்புத்தூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் இது மாதிரி உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட்லேயே இருக்கும். ஸோ டவுன் பஞ்சாயத்து உங்களோட ப்ரியாரிட்டியில் வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம். மெடிக்கல் சர்வீஸ் கார்ப்பரேஷன் இந்த போர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கடைசியாக வச்சுக்கோங்க. ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோஸ்மெண்ட் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கலாம். அது ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட் தான். அது நார்மல் மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் கீழே வர்றது. அப்புறம் தமிழ்நாடு போலீஸ் ஹவுசிங் கார்ப்பரேஷன், இந்த கார்ப்பரேஷன் போர்டு இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் மினிஸ்ட்ரியல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமான ஆப்ஷனாக உங்களுக்கு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்வொகேட் ஜென்ரல் இருக்குது. லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் மினிஸ்ட்ரியல் கீழே வர்றது அது எடுக்கலாம். லீகல் ஸ்டடீஸ் நீங்கள் எடுக்கலாம். மோட்டார் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் கீழே வர்றது எடுக்கலாம். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையும் கடைசி ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. அதாவது பிரின்சிபல் ஜட்ஜு சபார்டினேட் கோர்ட்ஸுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், பப்ளிக் ஒர்க்ஸு. இந்த பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் இருந்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் ஃபியூச்சர்ஸ்க்கு உங்களுக்கு நிறையா வாய்ப்பு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோஷியல் வெல்ஃபேர் எடுக்கலாம். பெண்கள் கேட்ட மாதிரி பெண்களுக்கு நல்ல டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு. ஸோ அதுவும் எடுக்கலாம். ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம். அது ஸ்போர்ட்ஸ் அங்கே சென்னை அந்த மாதிரி இடத்துல தான் போஸ்டிங் போடுவாங்க. ஸோ ஏன்னா ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு ஸ்டேட் வேகன்சி சென்னையில் தான் போட அதிக வாய்ப்பு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் போர்டு. இது வந்துட்டு போர்டு ஓகேங்களா. ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் இன்னொன்று இருக்குது. அது வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் வேகன்சியில் வரும். இது ஸ்டேட் வேகன்சி. கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் இதுவும் வந்துட்டு ஸ்டேட் வேகன்சி தான். ஆனால் இது வந்துட்டு சென்னையில் போகிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கும். அதனால் அதை பார்த்துக்கோங்க. சபார்டினேட் கோர்ட்ஸ் பார்த்துக்கோங்க. இது சென்னைனே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சென்னை தேவைப்படுறவங்க மட்டும் வேணால் சென்னை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து சுகர் டிபார்ட்மெண்ட்டு இதெல்லாம் வந்துட்டு கடைசி ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. சர்வே அண்ட் செட்டில்மெண்ட் இது எடுத்துக்கலாம். தமிழ் டெவலப்மெண்ட் வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம். சின்ன ஆஃபீஸ் தான், சின்ன சர்க்கிள் தான், சின்ன அதிக அளவு ஒர்க்கு இருக்குமான்னு சொல்ல முடியாது, கம்மியாக தான் இருக்கும். ஸோ அது வேணும்னா எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் தாட்கோ. இது சென்னையில் மட்டும்தான் ஆஃபீஸ் இருக்கும். ஸோ சென்னையில் மட்டும் தான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். தமிழ்நாடு கார்ப்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் விமன் வேணும்னா இதையும் எடுத்துக்கோங்க. ஆனால் கார்ப்பரேஷனால் சென்னையில் மட்டும்தான் இதுக்கு அதிக வாய்ப்பு. தமிழ்நாடு ஃபிஷரிஸ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் இதுவும் சென்னையில் தான் இருக்க வாய்ப்பு. தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் கார்ப்பரேஷன் எல்லாமே கடைசி ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. அதாவது மினிஸ்ட்ரியல் சர்வீஸ்க்கு அடுத்த ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. தமிழ்நாடு ஹவுசிங் போர்டும் அப்படி தான். மெடிக்கல் பிளான்ஃபார்ம்ஸ் கார்ப்பரேஷன் இதுவும் அப்படி தான். ஃபினான்ஸ் இது வந்துட்டு ஃபினான்ஸ் ரிலேட்டடு இதுவும் வந்துட்டு கார்ப்பரேஷன் தான், செகண்ட் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. இண்டஸ்ட்ரியல் தமிழ்நாடு சுகர் கார்ப்பரேஷன் இது எல்லாமே செகண்ட் ஆப்ஷன் தான். வக்பு போர்டும் அப்படி தான், வக்பு வாரியம் சொல்லுவாங்கள்ல. ஸோ அது ட்ரைனேஜ் சப்ளை, டெக்னிக்கல் எஜுகேஷன். இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா படிக்கணும்னு நினைக்கிறவங்க எடுத்துக்கலாம். ஸ்கூல் எஜுகேஷனோ இல்லை காலேஜ் எஜுகேஷனோ இல்லை டெக்னிக்கல் எஜுகேஷனோ எடுத்துக்கலாம் கண்டிப்பாக. ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் கீழே தான் வரும், எடுத்துக்கலாம். ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் இதை பற்றி தான் நிறையா பேர் கேட்டுட்ருக்கீங்க. இதில் ஃபீல்டு ஒர்க்லாம் கிடையாது, ஆஃபீஸ் ஒர்க்கு தான். ஸோ அதுக்கு அப்படிலாம் எந்த கொஸ்டினும் பண்ணாதீங்க. ஃபீல்டு ஒர்க்லாம் கிடையாது, ஆஃபீஸ் ஒர்க்கு தான். ஆனால் ஸ்டேட் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் கிடைக்குமா இல்லை வந்துட்டு சென்னையில் தான் போட்டுருவாங்களா அப்படின்னு வந்துட்டு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அர்பன் அண்ட் சீலிங், விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் இதுவும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கூட சேர்த்துக்கோங்க. அந்த ப்ரியாரிட்டி லிஸ்ட்டில் இதே வச்சுக்கோங்க. அப்புறம் வெல்ஃபேர், நான் ரெசிடென்ட் தமிழ்ஸு, எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட்லாம் தேவையில்லை. ஆதி திராவிடர் வெல்ஃபேர் எடுக்கலாம். ஓகேங்களா? சோஷியல் வெல்ஃபேர் மாதிரி இது ஆதி திராவிடர் வெல்ஃபேரு. அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்க எடுக்கலாம். பிஎஸ்சி அக்ரி அது மாதிரி நீங்கள் பேக்ரவுண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம், உங்களுக்கு ஃப்யூச்சர் இருக்குது. ஸோ அனிமல் ஹஸ்பண்ட்ரியும் எடுக்கலாம். அதே மாதிரி தான் நீங்கள் அனிமல் ஹஸ்பண்ட்ரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா இதை எடுக்கலாம். அனிமல் ஹஸ்பண்ட்ரி நல்ல டிபார்ட்மெண்ட் தான், ஒர்க் லோட் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எடுத்துக்கோங்க. ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டு. ஆர்ட் அண்ட் கல்ச்சர், தென் பேக்வேர்ட் கிளாஸஸ் வெல்ஃபேரு, ஆதி திராவிடர் வெல்ஃபேர் மாதிரி பேக்வேர்ட் கிளாஸஸ் வெல்ஃபேர் எடுத்துக்கலாம். சில்ட்ரன் வெல்ஃபேர் சர்வீசஸ், சிவில் சப்ளைஸ் அண்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் எடுக்கலாம். இது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இருக்கும். ஸோ ஆனால் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் போடுவாங்களா இல்லை சென்னையில் தான் போடுவாங்களான்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோஆப்ரேட்டிவ் ஆடிட் இது கண்டிப்பாகவே எடுக்கலாம். ஆனால் இதுக்கு ஏதாச்சும் ஸ்பெஷலாக டிகிரி ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கோஆப்ரேட்டிவ் ஆடிட் கண்டிப்பாக எடுக்கலாம். கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம். அதுக்கு வந்துட்டு நல்ல ஸ்கோப் இருக்குது. ஸோ அது வந்துட்டு கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டு, அதில் ஆடிட் ஒர்க் மட்டும் தான் இருக்கும். இது வந்துட்டு கோஆப்ரேட்டிவ், இதில் நீங்கள் ஃபைல் ஒர்க் இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காலேஜ் எஜுகேஷன் கண்டிப்பாக எடுக்கலாம். காலேஜ் எஜுகேஷன். கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம். கமர்ஷியல் டேக்ஸ் சொன்ன மாதிரி இது வந்துட்டு கமிஷனரேட் நல்லா பார்த்துக்கோங்க. இது கண்டிப்பாக சென்னையில் தான் போஸ்டிங் இருக்கும். பார்த்து எடுங்க. கமிஷனரேட்டுங்கிறது சென்னையில் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்துட்டு ஜோனாக பிரிச்சுருக்கிறது. சென்னை ஜோனு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
கோயம்புத்தூர் ஜோனு அப்படிலாம் பிரிச்சிருக்கிறது, கடலூர், ஈரோடு, ஒசூர், அதுக்கேற்ற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. மதுரை, சேலம், திருப்பூர், வேலூர். அப்புறம் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், நீங்கள் பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்கீங்க இல்லை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம். இதில் உங்களுக்கு ஃப்யூச்சர் ஹோப் இருக்குது. எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டரேட் இல்லை எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் விங், எம்ப்ளாய்மெண்ட் விங்கு ட்ரைனிங் விங் ரெண்டுமே எடுக்கலாம். நல்ல டிபார்ட்மெண்ட் தான், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு எடுக்கலாம். உங்கள் ஓன் டிஸ்ட்ரிக்டில் கூட போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் டைம்லாம் போட்டாங்க. தென் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீஸ் எடுக்கலாம், நல்ல டிபார்ட்மெண்ட், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஃபிஷரிஸ் அண்ட் வெல்ஃபேர் கண்டிப்பாக எடுக்கலாம். ஃபாரன்சிக் உங்களோட சாய்ஸ் தான். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், ஃபாரஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஃபாரஸ்ட் எடுக்கலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு என்ன இருக்குது, ஜியாலஜி அண்ட் மைனிங். இந்த பேக்ரவுண்ட் நீங்கள் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் வச்சுருந்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம். தென் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸும் எடுக்கலாம். இது வந்துட்டு ஆனால் சென்னையில் மட்டும் தான் இருக்குது, அதிக வாய்ப்பு இருக்குது. ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட், நீங்கள் சிவில் பேக்ரவுண்ட் இருக்கவங்க நிறையா பேர் இருக்கீங்கன்னா ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம். ஓகேங்களா. இதில் நிறையா ஸ்கோப் இருக்குது ஃப்யூச்சரில். தென் இது ஜூனியர் அசிஸ்டன்ட் தான். ஹிந்து ரிலீஜியஸ் கண்டிப்பாக எடுக்கலாம். ஹிந்து ரிலீஜியஸ் ஆடிட்டும் எடுக்கலாம். இண்டஸ்ட்ரியல் அண்ட் காமர்ஸ், நீங்கள் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் வச்சுருக்கீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம். லேபர் டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம். ஒர்க் லோட் கம்மியாக தான் இருக்கும், படிக்கலாம் நீங்கள் ஃப்யூச்சரில். அது மாதிரியான சான்சஸ்லாம் லேபரில் இருக்குது. லேண்ட் ரிஃபார்ம்ஸ், லோக்கல் ஃபண்ட் ஆடிட்லாம் முன்னாடியே நிறைய பேர் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுக்கிற டிபார்ட்மெண்ட். ஸோ அதெல்லாம் நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தென் ஓன் டிஸ்ட்ரிக்ட் கிடைக்கணும், நான் படிக்கவும் செய்யணும், அது மாதிரி நினைக்கிற நிறையா பேர் ஃபோக்கஸ் பண்ணுறது மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் தான். நீங்கள் நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா ஓன் டிஸ்ட்ரிக்டே கிடைக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் படிக்கிறதுக்கும் நிறையா ஹோப் இருக்கும் இங்கே. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த டிபார்ட்மெண்ட்டு ஸ்டேட் வேக்கன்சி தான், உங்கள் டிஸ்ட்ரிக்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். மியூசியம் டிபார்ட்மெண்ட், எங்கெல்லாம் மியூசியம் இருக்கும் அங்கே மட்டும் தான் போடுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. தென் இது என்சிசி டிபார்ட்மெண்ட், இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எடுங்க. லைக் போலீஸ் டிபார்ட்மெண்ட், அந்த ஆப்ஷனில் இதையும் வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் வச்சு கடைசி ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. ஆனால் அது டிஸ்ட்ரிக்ட் வேக்கன்சி தான். இல்லை எனக்கு ஒர்க் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, டிஸ்ட்ரிக்ட் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேணும்னா பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜியோ இல்லை கோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டோ எடுத்துக்கலாம். போத் ஜூனியர் அசிஸ்டண்டாக இருந்தாலும் சரி, டைப்பிஸ்ட்டாக இருந்தாலும் சரி, அதே தான். நெக்ஸ்ட்டு மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் மாதிரி நீங்கள் பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசனே எடுக்கலாம், சேம் தான். ஆனால் மெடிக்கல் அண்ட் ரூரல்ன்றப்போ உங்களோட ஓன் டிஸ்ட்ரிக்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லைப்ரரி இன்ட்ரெஸ்ட், பப்ளிக் லைப்ரரிஸ் டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம். ஆனால் எங்கே போஸ்டிங் போடுவாங்கன்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் எல்லாரோட ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக இருக்கும். ஸோ அதை வந்துட்டு ஃபஸ்ட் டேவே காலியாகிடும். ஃபஸ்ட் டே போகிறவங்க உங்களுக்கு கிடச்சிச்சின்னா எடுத்துக்கோங்க ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட். அதுக்கப்புறமா ரெவன்யூ அதுக்கப்புறமா ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறவங்க செகண்டாக என்ன எடுப்பாங்கன்னா ரெவன்யூ தான் எடுப்பாங்க. ஏன்னா அதோட ஓன் டிஸ்ட்ரிக்ட் நிறைய பேர் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ ஓன் டிஸ்ட்ரிக்ட் ஃபோக்கஸ் பண்ணுறவங்களாம் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபோக்கஸ் பண்ணி எடுங்க. ரெவன்யூக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரெவன்யூ தான் தென்காசி, திருநெல்வேலி எல்லாமே இருக்குது. ஒரு டிஸ்ட்ரிக்ட் அவங்க டிஸ்ட்ரிக்ட் பார்த்துக்கோங்க, உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. தென் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ், இது வந்துட்டு நல்லா பார்த்துக்கோங்க. இது டைரக்டரேட், இது சென்னையில் தான் கண்டிப்பாக போடுவாங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஊரில் தான் நீங்கள் எடுக்கிறீங்களா பார்த்துக்கோங்க. ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து டைரக்டரேட்லாம் சென்னை தான். அரியலூர், செங்கல்பட்டு, மதுரை, பெரம்பலூர், புதுக்கோட்டை, எந்த ஊர் இருக்கோ அந்த ஊரை பார்த்து எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே போகிறவங்களே எடுத்துருவாங்க. அவங்களுக்கு தான் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, அவங்க தான் பார்த்து எடுத்துக்கோங்க. ஸ்டேஷ்னரி அண்ட் பிரிண்டிங் ஒர்க் லோட் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ எல்லாமே கவர்னன்ஸாக மாற்றிட்டு இருக்கனால இங்கே கம்மியாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கோங்க. ஸ்டேட்டில் போடுவாங்களா, அதாவது சென்னையில் போடுவாங்களா இங்கே போடுவாங்களான்னு இன்னும் கன்ஃபார்மாக தெரியாது. அதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம், படிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்கும். டவுன் பஞ்சாயத்து முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்டேட்டில் உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கலாம். ஸ்டேட்னு டிஸ்ட்ரிக்டில் எடுத்துக்கலாம். டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் நிறையா ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் வேறு, தமிழ்நாடு மோட்டார் வெஹிக்கிள் டிபார்ட்மெண்ட்ஸ் வேறு. டிரான்ஸ்போர்ட் வேணுங்கிறவங்க டிரான்ஸ்போர்ட் இருங்க, தமிழ்நாடு மோட்டார் வெஹிக்கிள் டிபார்ட்மெண்ட்ஸ் உங்களோட கடைசி ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. வெல்ஃபேர் ஆஃப் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, நான் சொன்ன ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் கமிட்டி, இது வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இருக்கும். உங்கள் டிஸ்ட்ரிக்டை நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ், இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு போர்டு தான். கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம். இதில் ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ல இதுவும் ஃபோக்கஸ் பண்ணி எடுங்க. இதுக்கடுத்து வர இந்த சீனியர் இன்ஸ்பெக்டர் வந்துட்டு நல்ல போஸ்ட்டு. ஸோ ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் கிடச்சிச்சின்னா ஃபஸ்ட் டேவே கூட எடுக்கலாம், தப்பு இல்லை, ரொம்ப நல்ல டிபார்ட்மெண்ட் தான். ஃபாரன்சிக் சயின்ஸு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எடுங்க. ஃபாரன்சிக் சயின்ஸு, தமிழ்நாடு கார்ப்பரேஷன், இந்த கார்ப்பரேஷனெல்லாம் உங்களோட கடைசி ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. அதாவது மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் போக அதுக்கப்புறமான ஆப்ஷன்ஸாக அந்த கார்ப்பரேஷன்ஸு, போர்ட்ஸு அதெல்லாம் வச்சுக்கோங்க. இது வந்துட்டு தனி கேட்டகரி. ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர், இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்கணும், உங்களுக்கு ஃபாரஸ்ட்டில் ஒர்க் பண்ணுற அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அதெல்லாம் பார்த்து எடுத்துக்கோங்க. ஃபாரஸ்ட் கார்டு அப்படிங்கிற தனி போஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
ஃபாரஸ்ட் கார்டு தான். இதுலேயுமே 2 இடத்துல இருக்குது. ஃபாரஸ்ட்டில் ஒன்று இருக்குது, இது வந்துட்டு போர்டு இங்கே கார்ப்பரேஷன்லேயும் இருக்குது. தென் ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ், இவங்க ஃபாரஸ்ட்டில் வண்டி ஓட்டுற மாதிரியான இருக்கும். ஓகேங்களா. ஃபாரஸ்ட் டிரைவர்ஸாகவும் இருப்பாங்க. ஃபாரஸ்ட் வாட்சருங்கிறது தனி போஸ்ட்டு. தென் ஃபாரஸ்ட் வாட்சர் அதே தான், ஃபாரஸ்ட் வாட்சர் ஃபாரஸ்ட்லேயும் இருக்குது. ஃபாரஸ்ட் வாட்சர் வித் ட்ரைபல் யூத், இது வந்துட்டு எஸ்டி மட்டும்தான் எடுக்க முடியும். ஸோ அவங்க பார்த்துக்கோங்க, ஃபோக்கஸ் பண்ணி எடுங்க. இது என்னோடய ரெஃபரன்ஸ்க்காக நான் வச்சுருந்தது. ஸோ இந்த ஆர்டரில் தான் சில நேரங்களில் எடுப்பாங்க, சிலர் இந்த ஆர்டரில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அது நீங்கள் வந்துட்டு இதை தான் ஃபாலோ பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா இதை ரெஃபரன்ஸாக வச்சுக்கலாம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன், லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டு, டிஸ்ட்ரிக்ட் வேகன்சி வேணுங்கிறவங்க ரெவன்யூ, ரூரல், டவுன் பஞ்சாயத், விஓஓ, ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் அண்ட் கமர்ஷியல் டேக்ஸை ஃபுல் ஃபோக்கஸ்டு வச்சுக்கோங்க. தென் ஸ்டேட் வேகன்சி வந்துட்டிங்க அப்படின்னா ட்ரெஷரி, கோஆப்ரேட்டிவ், அதில் வந்துட்டு ஜூனியர் இன்ஸ்பெக்டர் இன் கோஆப்ரேட்டிவ் வந்துட்டு முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கோஆப்ரேட்டிவ் ஆடிட் எடுக்கலாம். ஸ்கூல் எஜுகேஷன், மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த்து, லேபரு, ஹெச்ஆர்என்சிசி வந்துட்டு ஹிந்து ரிலீஜியஸ், எம்ப்ளாய்மெண்ட்டில் ட்ரைனிங் விங்கும் ஓகே, எம்ப்ளாய்மெண்ட்டும் ஓகே, ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட், காலேஜ் எஜுகேஷனு, டிரான்ஸ்போர்ட்டு, தென் பார்த்திங்கன்னா அனிமல் ஹஸ்பண்ட்ரி, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டு, ஹேண்ட்லூமு, ஃபாரஸ்ட்டு, டெக்னிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு, எக்கனாமிக் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, சிவில் சப்ளைஸ் நீங்கள் முன்னாடியே கூட எடுக்கலாம், அது நல்ல டிபார்ட்மெண்ட் தான். சோசியல் வெல்ஃபேரு, டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்கு, ஆதி திராவிடர் வெல்ஃபேரு, பிசி வெல்ஃபேர் இதெல்லாமே எடுக்கலாம். ஃபிஷரிஸ் வெல்ஃபேர் எடுக்கலாம். தமிழ் டெவலப்மெண்ட், தமிழ் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எடுத்துக்கலாம். லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுக்கலாம். பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன், இது வந்துட்டு ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு லிஸ்ட். ஓகேங்களா. இதில் வந்து நீங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட் சேர்த்துக்கலாம், என்சிசி சேர்த்துக்கலாம். அதெல்லாம் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க சேர்த்துக்கோங்க. எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நான் அதனால் அதை சேர்க்கல. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். சூஸ் பண்ண வேண்டியது உங்களோட பொறுப்பு. நீங்கள் நல்லா யோசித்து பொறுமையாக நீங்கள் ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி சூஸ் பண்ணுங்கள். ப்ரொமோஷன் இப்போலாம் எல்லாருக்குமே காமன் தான். நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் வேகன்சி எடுத்திங்கன்னா வேணால் உங்களுக்கு சீக்கிரமாக ப்ரொமோஷன் ஆக வாய்ப்பு இருக்குது. சேலரி டிஸ்ட்ரிக்டை பொறுத்து தான் மாறுபடுமே தவிர டிபார்ட்மெண்ட் பொறுத்து மாறுபடாது. எல்லாருக்கும் ஈக்குவல் சேலரி தான். சேலரி பற்றி தனி வீடியோ கூட போடுறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒர்க் நேச்சரு, ஒர்க் ப்ரெஷரு, டிஸ்ட்ரிக்ட் வேணும், சேலரி, ப்ரொமோஷன், இது எல்லாத்தையும் நான் சொன்னதெல்லாம் வச்சு நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா.